தேசிய இளைஞர் மாநாடு சுகததாச உலக அரங்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. நாட்டின் சகல மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 1000க்கும் அதிகமான இளைஞர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். இளைஞர் உறுதிமொழி வழங்கப்பட்டு மாநாடு ஆரம்பமானதோடு 2025-2027 ஆண்டுக்கான புதிய தேசிய சபை அறிவிக்கப்பட்டது. යෞවන සමාජ සමාජිකයෙක් වන මම සමගිය මිත්‍රත්වය තරුණ කණ්ඩායම් ගොඩනගන්නට අපි இளைஞர் குழுக்களை கட்டியெழுப்புவதற்கு தேசிய இளைஞர் தினமான மே 23ஆம் தேதி ஆரம்பித்தும் 81 நாட்களின் பின்னர் இலங்கை முழுவதிலும் உள்ள கிராம சேவையாளர்கள் பிரிவுகளில் உள்ள துடிக்கும் இளைஞர்களை இணைத்துக் கொள்ள முடிந்தது. 12901 இளைஞர் சங்கங்களை அமைக்க முடிந்துள்ளது. 340 பிரதேச சங்கங்களையும் அமைக்க முடிந்துள்ளது. 26 மாவட்ட சம்மேளனங்களையும் அமைத்து இன்று தேசிய இளைஞர் மாநாட்டை நடத்தி இந்நாட்டின் தேசிய 51 தலைவர்களை உங்களது தலைவர்களாக நியமிக்க முடிந்துள்ளது. அந்த தலைமைத்துவத்திங்கள் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் பயணத்துக்கு ஆரம்பத்தை ஏற்படுத்த முடியும். මෙරට සංවර්ධනය කරන ගමනට ආරම්භය තබන්නට அமைச்சர் சுனில்குமார கமைக்கு பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர உள்ளிட்டோரும் மாநாட்டில் உரையாற்றினர். நாம் நம்புகின்றோம் உங்களுக்கு வழங்கும் இந்த பொறுப்பையும் பணியையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என. அதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு. இளைஞர் பராயம்தான் எமது வாழ்க்கையில் தெரிவுகளை மேற்கொள்ளும் காலப்பகுதி. உயர்தரத்தில் எதனை செய்ய வேண்டும், எனது ஆண் பெண் தோழர் தோழி யார், திருமணத்தை தீர்மானிப்பது, தொழிலை தீர்மானிப்பது உள்ளிட்ட வாழ்க்கையின் முக்கியமான சகல தெரிவுகளையும் மேற்கொள்ளும் வயதாகும். உங்களுக்கு தெரிவொன்று உள்ளது. இந்த சகலவற்றிலும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பங்களிப்பு வழங்கும் பிரிவாக மாறுவதற்கு, இதற்கு அப்பால் வெற்றிகரமாக மாற்றியமைப்பதற்கு எங்களுக்கு இந்த இளைஞர்களின் பலம் தேவை. எங்களுக்கு தேவை எங்களோடு இணைந்தோ எங்களுக்கு பின்னால் செல்லும் இளைஞர் பரம்பரை அல்ல. அன்புக்குரிய தம்பி தங்கைகளே, வேகமாக முன்னோக்கி எங்களை கடந்து செல்வதற்கான தைரியம் வாய்ப்பு அமைய வேண்டும் என நாம் பிரார்த்தனையோடு உள்ளோம். அவ்வாறான நோக்கத்தை கொண்டுதான் நாம் உங்களோடு இணைந்து பணியாற்றுகின்றோம். அறிவு, திறன், புதிய எண்ணக்கருக்களுடன் மற்றவரின் நலனில் அக்கறை கொண்டுள்ள இளம் தலைமுறையினர் எமக்கு தேவை. எதிர்காலத்துக்கு பொருத்தமான இளைஞர்களை கட்டியெழுப்புவதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாநாட்டில் உரையாற்றினார். அண்மை காலத்தில் இளைஞர் மாநாடு தொடர்பில் கூடுதல் சர்ச்சைகளும் பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்ற மாநாடுதான் இன்று இடம்பெறுகிறது. ஏன் இந்த இளைஞர்களை எப்போதும் பழைய அரசியல் தலைவர்களின் கைபொம்மைகளாகவே பயன்படுத்தினார்கள். அதனால் குறிப்பிடத்தக்க அளவினர் அந்த அரசியல் அதிகாரங்களின் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான கருவிகளாகவே பயன்படுத்தப்பட்டனர். நாட்டில் ஏற்பட்ட புதிய அரசியல் பரிமாற்றத்துடன் உங்களிடம் காணப்படுவதாக குறிப்பிடப்படும் எமது நாட்டின் எதிர்காலம் உண்மையில் உங்களை நாட்டின் பொறுப்பாளிகளாக மாற்றி அமைக்கும் நோக்கத்துடன் நாம் இந்த செயற்பாட்டில் இணைந்துள்ளோம். நாம் இந்த கதிரையில் அமரும் போதே அதிலிருந்து எழுந்து செல்லும் தினத்தை மனதில் கொண்டுதான் அமர்ந்து இருக்கின்றோம். தொடர்ந்தும் கதிரையில் அமர்ந்து இருப்பதற்கான எண்ணம் இல்லை. இந்த நாடு அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் குழுவினரின் பிடியில் இருந்தது. அந்த குழுவில் இருந்து எமது கரங்களுக்கு அதிகாரம் மாற்றம் பெற்றது. அதனை எதிர்காலத்தில் உங்களுக்கு கையளிக்கும் எதிர்பார்ப்பில் தான் நாம் இந்த கதிரையில் அமர்ந்துள்ளோம். எந்த வகையிலும் நாம் இந்த கதிரையில் பசையை போன்று ஒட்டியிருக்க எதிர்பார்க்கவில்லை. இந்த இளைஞர் அமைப்புகளை உலகில் மாற்றமடைந்து வரும் புதிய அறிவை வேகமாக திரட்டிக் கொள்வதற்கும் அதற்கு துரிதமாக பழக்கப்படுவதற்கும் புதிய சந்ததியை உருவாக்க வேண்டும். அந்த சந்ததியிடம் எமது நாட்டின் எதிர்காலத்தை கையளிக்கும் நோக்குடன் நாம் இருக்கின்றோம். மற்றவர்களின் நலன் தொடர்பில் சிந்திக்கும் பரம்பரையிடம் இந்த ராஜ்ஜியத்தை கையளிக்க வேண்டும். அரசாங்கம் என்பது தொழில்களை வழங்கும் நிறுவனம் அல்ல. அரசாங்கம் என்பது தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பாகும். ஆனால் அரசாங்கம் தொழில்களை வழங்கும் நிறுவனமாக மாறியுள்ளது. 21ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் பெறப்பட்டுள்ள வெற்றிகளை பெறக்கூடிய ராஜ்ஜியமாக நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். தொழில் வாய்ப்புகளை வழங்கும் நிறுவனமாக அரசாங்கம் மாறியுள்ளது. நாம் அரசாங்கம் என்ற அடிப்படையில் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் மத்திய நிலையம் அல்ல, தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் மத்திய நிலையம். இடிபாடுகளை திரட்டிய அரசாங்கம் தான் எமது அரசாங்கம். அதனை நவீன காலத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றியமைப்போம். அதற்காக 62,000 பேரை அரசு சேவையில் இணைப்பதற்கு அமைச்சரவையில் அனுமதியை வழங்கியுள்ளோம். ஒட்டுமொத்தமாக இணைக்கிறார்கள். அவர்களில் அறிவினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட விடயமும் இல்லை, கடமையும் இல்லை. பெற்றுக்கொண்ட அறிவு வீண்விரயமாகும் நிலைதான் உள்ளது. அரசு துறையை கொண்டு செல்வதற்கான பழைய கட்டமைப்பு ஒன்று உள்ளது. நாம் சகல அரசு நிறுவனங்களுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளோம். இந்த 62,000 பேரை துரிதமாக அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். 2030ஆம் ஆண்டளவில் சுற்றுலா தொழில்துறையில் $8 பில்லியன் வருமானத்தை மாற்றியமைக்க வேண்டும். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் $15 பில்லியன் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் மாற்றியமைக்க வேண்டும். அவ்வாறு செய்ய வேண்டுமாக இருந்தால் 2 லட்சம் பேர் வரையான தொழில்நுட்பத்துறை தொடர்பான அறிவுள்ள இளைஞர்கள் தேவை. அங்குதான் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இளைஞர்கள்
என்ற அடிப்படையில் உங்களிடம் அறிவு பலம் உள்ளது. நீங்கள் தான் இதனை இயக்க வேண்டியவர்கள். அதற்காக இந்த இளைஞர் அமைப்புகளினூடாக வேலை திட்டங்களை முன்னெடுக்க நாம் தயார். நீங்கள் அபிவிருத்தியிலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டது. இளைஞர் சேவை மன்றத்தின் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றது. සහරා